கெத்சமனே தோட்டத்தில் சிந்திய இரத்த வியர்வையிலிருந்து சிலுவையை சுமந்து கொல்கொதா மலைக்கு சென்ற அந்த பயணம் தொடங்கியது. வழியெங்கிலும் மக்கள் கூட்டத்தின் ஏளனங்களுக்கும் வீரர்களின் அடிகளுக்கும் மத்தியில் அவர் மௌனமாக நடந்தார். கொல்கொதா மலையின் உச்சியில் 2 கல்வர்களுக்கு நடுவே இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அறையப்பட்டன. சிலுவை உயர்த்தப்பட்ட போது அவர் வேதனையில், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டினார். நண்பகலில் வானம் இருண்டது. தேசம் முழுவதும் 3 மணி நேரம் காரிருள் சூழ்ந்தது. அந்த இருளின் மத்தியில் இயேசு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இறுதியாக எல்லாம் முடிந்தது என்று கூறி, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என மொழிந்து தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அந்த நொடியில் பூமி அதிர்ந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. பாறைகள் பிளந்தன. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் உடலை எடுத்து அதை சுத்தமான துணியில் சுற்றி ஒரு புதிய கல்லறையில் வைத்தார். ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறையை மூடினார்கள். அவருடைய சீடர்களின் நம்பிக்கை அந்த கல்லறையோடு புதைக்கப்பட்டது. ஆனால் அது முடிவல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். ஓய்வு நாளுக்கு பிறகு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் கல்லறைக்கு சென்றனர். ஆனால் என்ன ஆச்சரியம், கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. உள்ளே பிரகாசமான உடையணிந்த ஒரு தேவதூதன் தோன்றி, பயப்படாதீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்றான். அந்த செய்தி கேட்டு சீடர்கள் கல்லறைக்கு ஓடி வந்து அது காலியாக இருப்பதை கண்டார்கள். அன்று மாலையில் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த சீடர்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த இயேசு தோன்றினார். அவர், உங்களுக்கு சமாதானம் என்று கூறி தன் காயங்களை தொட்டு பார்க்கச் சொன்னார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று நிகழ்வா அல்லது உங்கள் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் நிஜமா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். கதையின் நீதி: மரணம் இருளின் முடிவு, உயிர்த்தெழுதல் ஒளியின் தொடக்கம். விசுவாசம் உள்ளவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.